இனி நம்ம வாங்கக்கூடிய ஏசி எல்லாமே மினிமம் டெம்பரேச்சர் 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். சும்மா லூஸ் தரமா பேசாதேடா. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம 16 டிகிரி செல்சியஸ் 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வச்சு பயன்படுத்தி இருப்போம். ஆனா இனி வரக்கூடியது 20 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூனியன் மினிஸ்டர் சொல்லியிருக்காப்ல. எதுக்காக இப்படி மாத்தணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா 2013-14ல 130 ஜிகாவாட் தான் பீக் பவர் டிமாண்ட் வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ 24-25ல இது 250 ஜிகாவாட்டா மாறி இருக்கு. சரி, இது ஏசியால தான் அதிகமாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ், ஏசியால தான் அதிகமாச்சு. ஏன்னா நம்ம முன்னாடி பண்ண வீடியோக்கள்லே சொல்லியிருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கிறதுலே அதிகப்படியாக பவர் கன்சியூம் பண்ணக்கூடியது, அதிகப்படியாக எனர்ஜியை கன்சியூம் பண்ணக்கூடியது ஏசி தான். சரி, அதுக்கும் இந்த ஏசியோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம 18 டிகிரி செல்சியஸில் ஏசியை ரன் பண்ணும்போது 18 டிகிரி செல்சியஸை அந்த ரூம் அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் ரொம்ப நேரம் கம்ப்ரஸர் ஓடும். அதே 20 டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம செட் பண்ணும்போது அந்த 18 டிகிரி வரைக்கும் போகாமல் 20 டிகிரிலேயே நமக்கு ஸ்டாப் ஆயிரும். அப்படின்றப்போ அந்த 2 டிகிரிக்கான எலக்ட்ரிசிட்டியை நம்மளால் மிச்சம் பண்ண முடியும். பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிகிரி செல்சியஸுக்கும் 6% வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி யூசேஜை கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 24-25 டிகிரி செல்சியஸில் வச்சு பயன்படுத்தினீங்கனாலே உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் சேவ் ஆகும், ரூமும் வந்து ஈவனாக கூல் ஆகும். ஆனால் ஒரு சிலர் 18ல் வச்சே கூலிங் வர மாட்டுக்கு, இப்போ 20ல் மாற்றிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் கவர்மெண்ட்டை தான் கேட்கணும். ரைட் விடு.